இப்போ நம்ம பிஒய்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க, வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். இங்கே பாருங்க, பெரு அப்படிங்கிற வேர் சொல் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? சரிங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா? பெரு அப்படிங்கிற வேர் சொல் வந்து கண்டுபிடிச்சோம். இதில் பாருங்க, வாங்கிறது கொடுத்து பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வாங்கிறது என்னது? ஒரு அடிப்படை சொல். சரிங்களா, வேர் சொல். இதிலிருந்து தான் மற்ற எல்லாமே வருது. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்த மாணவன். சரிங்களா, பெயர் எச்சம் வந்துட்டாலே பெயரில் வந்து அந்த எச்சம் வந்து வந்திருக்கணும். அப்போ வந்த மாணவன், மாணவன் அப்படிங்கிறது பெயர் தானே. அப்போ நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ இதுதான் வந்து கரெக்டு. ஆண் வந்திருக்கு இல்லையா? இதுதான் கரெக்டு. வந்து நின்றான், நின்றான் அப்படிங்கிறது வினை. அப்போ வந்து இது வினை எச்சம். வந்தான் அப்படிங்கிறது வினை முற்று. ஓகேங்களா, அப்போ இது வந்து வினை முற்று. வருதல் அப்படிங்கிறது என்னது? தொழில் பெயர். ஓகேங்களா, அப்போ இது வந்து தொழில் பெயர். தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு, தொழில் பெயர். ஓகேங்களா, ஸோ இந்த சொற்கள் எல்லாமே வந்து எதை தொடர்ந்து வந்திருக்கு? இதுக்கு அடிப்படை என்ன? இந்த வா அப்படிங்கிற வேர் சொல்லு தான். சரிங்களா, அந்த வாங்கிற வேர் சொல்லிருந்து தான் இந்த சொற்கள் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்த மாணவன் தான்